Hi, hello friends. இன்னைக்கு நம்ம வீடியோல resin pigments பத்தி தான் பார்க்க போறோம். Pigments நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா இது opaque pigments னு சொல்லுவாங்க. இது alcoholink liquid formல வர pigment, pearl powder. இந்த மாதிரி 4 டைப்ல நம்ம resin pigments யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இப்ப ஆல்டர்னேட்டிவா ஏதாச்சும் யூஸ் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிங்கனா அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பாத்தீங்கன்னா opaque pigmentக்கு பதிலா நம்ம acrylic paint or else நம்ம போஸ்டர் கலர், இது லிக்விட் ஃபார்மில் வர ஃபுட் கலர், அப்புறம் இது ஃபுட் கலர் பவுடர், கேசரி பவுடர் சொல்லுவாங்களா, அதான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபுட் கலரில் நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லேயும் லிக்விட் ஃபார்ம்லேயும் எல்லா கலர்ஸும் கிடைக்கிது. இப்போ என்கிட்ட அவைலபிளாக இருக்க இது ரெண்டு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் இது லோக்கல் பிராண்டில் வச்சுருக்க ஐ ஷேடோ. இது அந்த மெட்டாலிக் பவுடருக்கு பதில் நம்ம இதை யூஸ் பண்ணலாமான்ட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இப்போ அக்ரிலிக் கலர்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த 5மே நம்ம அதுக்கு பதில் நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் எப்படி வருதுன்னு. இப்போ இதுக்கு நான் ரெசின் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிளியராக இருக்குது பாருங்கள், கிளியர் ரெசின் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ இன்னொரு மோல்டில் அது கூட அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை வேலை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்க. அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ரிலிக் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க ட்ராபேக் எனக்கு தெரியும், மற்ற எதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை, இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்க ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கே கலர் தெரியும் என்ன கலரில் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம போட்ட கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் டிஃப்ரென்ஸ் வீடியோவில் தெரியுதான்னு தெரில. நம்ம இப்போது யூஸ் பண்ண கலர் இந்த கலர் தான் யூஸ் பண்ணோம், ஆனால் ரிசல்ட் இந்த கலர் வந்திருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ட்ராபேக். இது தான் நம்ம எந்த கலர் யூஸ் பண்ணாலும் அதோட டார்க்கர் கலராக தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அக்ரிலிக்கில் இது ஒரு பெரிய மைனஸ். உங்களுக்கு அது கலர் டிஃப்ரென்ஸ் ஓகேனா நீங்கள் அக்ரிலிக் தாராளமாக போய்க்கலாம், அக்ரிலிக் கலர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் பிக்மெண்ட் பதில். ஆனால் நான் யூஸ் பண்ணதோட வேறு கலர், இப்போ பிங்க்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரெட் கலரில் மாறிடுது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தனால அந்த இன்னொரு பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இப்போ திரியாக வந்துடும் உங்களுக்கு பிக்மெண்ட்டில். அந்த இது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் நல்லா மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த பெயிண்ட் உங்களுக்கு இது கூட மிக்ஸே ஆகாது, தனியாக திரியாக தெரியும். இது ஒரு பெரிய ட்ராபேக்காக எனக்கு தெரிஞ்சுது. நான் இப்போ இதில் மோல்டில் ஊற்றி வைக்கிறேன். நம்ம ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு இது ட்ரை ஆகிட்டோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஃபுட் கலர் லிக்விட் கலர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ரெசின் எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் ஃபுட் கலர். இது ஒரு ட்ராப் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நம்ம ரெசினுக்கு வர பிக்மெண்ட்டில் ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணோன்னா லைட்டாக ஒரு ட்ராப்னாலே போதும். இதுலேயும் அதே மாதிரி ஒரு ட்ராப்னாலே போதும்னு தான் நினைக்கிறேன். இதுலேயும் அந்த மாதிரி நம்மளுக்கு திரியாக வருது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இது ட்ரை ஆகிட்டோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவுமே நம்மளுக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் இப்போ இன்னொரு மோல்டில் இதை யூஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பவுடர் ஃபார்மில் இருக்க ஃபுட் கலர் ஆட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆரஞ்சு கலர். இப்போ என்ன கலர் வருதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸே ஆகலை.
கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகலை. ஃபுட் கலர் நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஃபுல் ஃப்ளாப்பு, சுத்தமாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகலை. அதனால் லிக்விட் பவுடர் ஃபுட் கலர் நம்ம யூஸ் பண்ணுறது வேஸ்ட். இதுவும் நான் இப்போ ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஐ ஷேடோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ ஷேடோ நான் இப்போ இந்த பிங்க் கலர் இந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். கோல்டு எப்படி, கோல்டு தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். பேர்ல் பவுடரில் நிறைய கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இப்போ கோல்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் மிக்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை, இது நல்லாவே மிக்ஸ் ஆகுது, சூப்பராகவே இருக்குது. நம்ம ஊற்றி வச்சுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனல் ஒன்றா நம்ம இந்த போஸ்டர் கலரும் யூஸ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வருதுன்ட்டு. போஸ்டர் கலர் ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வாட்டர் ஃபார்மில் இருக்கும். நம்ம ரெசனில் வாட்டர் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இது ரிசல்ட் டெஸ்டிங்காக தான் நான் பண்ணுறேன். பட் இது நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் இது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம மொத்த ப்ராஜெக்ட்டுக்குமே இது வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம போஸ்டர் கலர் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் அக்ரிலிக் கூட போய்க்கலாம். இது மிக்ஸும் ஆகலை, பார்த்தீங்கன்னா தெரியும், திரியாக இருக்குது நம்மளுக்கு. அதுதான் நம்மளுக்கு ரெசின் கூட வாட்டர் எப்பயுமே நம்ம வாட்டர் சப்ஸ்டன்ஸ் எதையுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ளார்லாம் நம்ம யூஸ் பண்ணால் கூட அதை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இது சுத்தமாக நம்மளுக்கு போஸ்டர் கலர் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகலை. நான் ஊற்றி வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது நம்ம இப்போ ஃபுல்லாக ஓவர் நைட் நம்ம ட்ரை ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே டீமோல்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரிலிக் கலரில் போட்டோம்ல, அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது, எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் என்ன ஒரே மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் மட்டும்தான். இது உங்களுக்கு நான் கொடுத்ததோட ஒரு டார்க் கலர் தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்கை ப்ளூ தான் நம்ம கொடுத்தது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஷேடாக வந்திருக்கு. அக்ரிலிக் கலரில் பெரிய ட்ராபேக்காக நான் இதுதான் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி நம்மளுக்கு கொடுக்குற கலரோட கொஞ்சம் டார்க் ஆகிடும் நம்மளுக்கு கலரு. இன்னொரு பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, இது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் நம்மளுக்கு திரியாக இருக்குது பாருங்கள். நான் அது மிக்ஸ் பண்ணும் போதே சொன்ன மாதிரி அந்த திரியாக வந்துடும் நம்மளுக்கு கலரு. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். இது நம்மளுக்கு சின்ன இதனால நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அக்ரிலிக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். போஸ்டர் கலர் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஃப்ளாப்பு, சுத்தமாக நல்லா இல்லை. கண்டிப்பாக இதை ட்ரையே பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரெசன் கூட உங்களுக்கு மிக்ஸே ஆகலை, சுத்தமாக மிக்ஸ் ஆகலை. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திரியாக தெரியுது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ஃபுல் எஃபெக்டே இப்படி தான் இருந்துச்சு. அதனால் போஸ்டர் கலர் நம்ம யூஸே பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு நம்ம லிக்விட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, எல்லோ கலரை, அதை டிமோல்ட் பண்ணலாம். இப்போ இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியல, நிறைய ஏர் பபிள்ஸ், ரொம்ப ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் ரெசனில் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகலை. நம்ம இந்த லிக்விட் கலரால் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. கலர் பெருசாக எனக்கு சேஞ்சஸ் தெரியல, அதே கலர் தான் இருந்துச்சு. கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கலரில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அன்னெசரியாக. அது ஓகேனா நீங்கள் தாராளமாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பவுடர் ஃபார்மில் இருக்க ஃபுட் கலர் யூஸ் பண்ணோம்ல, இது நான் இந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது சுத்தமாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகவே இல்லை. பட் இந்த கலர் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆனாலுமே உள்ளே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகாமல் தான் இருந்துச்சு. பட் கலர் வைஸ் பார்த்தா இது எனக்கு நல்லாவே இருந்துச்சு, பவுடர் ஃபுட் கலரு. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நல்லா தெரியும், உங்களுக்கு டாட்டாக அந்த பவுடர் ஃபார்மில் உள்ளே அப்படியே கலர் இருக்குது.
இதெல்லாம் ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி உங்களுக்கு கலர் வைஸ் பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் நான் பண்ணதுலேயே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நம்ம ஐ ஷேடோவில் ட்ரை பண்ணோம்ல, மெட்டாலிக் பவுடர் மாதிரி எஃபெக்ட் கிடைக்குதான்ட்டு. இன்ஃபேக்ட் அதோட ரொம்பவே பெட்டராகவே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஷைனிங் வைஸு உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை, கலரும் சேஞ்ச் ஆகலை, உங்களுக்கு நல்லா ஷைனிங் எஃபெக்ட் கொடுத்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது நல்லா கிளிட்டர் எஃபெக்ட்காக நம்ம ட்ரை பண்ணோன்னா இது தாராளமாக நம்ம இந்த ஐ ஷேடோ வச்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஐ ஷேடோ. மெட்டாலிக் பவுடர் இல்லை, நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐ ஷேடோ வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரிஜினல் விசஸ் டூப்ளிகேட்டுன்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைட் ஹேண்டில் நான் வச்சுருக்கிறது மெட்டாலிக் பவுடர்லேயே நம்ம பண்ணது. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கிறது நம்ம அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக ஐ ஷேடோ யூஸ் பண்ணோம். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒபாக் பிக்மெண்ட் யூஸ் பண்ணோம்ல, அதோட ரிசல்ட்டு. இப்போ இதில் எனக்கு மைனர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே நல்லா தான் யூஸ் பண்ணுறதோட டார்க் கலர் இருந்தால் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரினா நீங்கள் தாராளமாக அக்ரிலிக் கலர் போய்க்கலாம். ஏன்னா மற்றபடி எந்த ட்ராபேக்கும் பெருசாக எனக்கு தெரியல. இப்போ லிக்விட் பிக்மெண்ட் ஒரிஜினல் வெர்சஸ் டூப்ளிகேட்டில் எனக்கு தெரிஞ்சு லிக்விட் ஃபுட் கலர் நம்ம யூஸ் பண்ணது எனக்கு அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல. இப்போ நார்மல் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் இருக்கிறது நம்ம ஒரிஜினலாக லிக்விட் கலரில் யூஸ் பண்ணது. இது அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல நம்மளுக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணது. இது ஆல்கஹால் இங்க்கு அதில் பண்ணது. இப்போ அதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃப்யூச்சரில் வேணால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இதில் நீங்கள் என்ன பிக்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ண இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.